ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயூஸ் அறிவல். நான் உங்கள் காயத்ரி. இன்றைக்கி நம்ம இந்த ஒரு சிம்பிளான டிசைன் வந்துட்டு எப்படி ரீக்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். கேன்வா ஆப் வந்து யூஸ் பண்ணி. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து பிரிண்ட்ரெஸ்ட் ஆப்பில் வந்துட்டு ஒரு சிம்பிளான டிசைன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒரு டிசைனை வந்துட்டு கேன்வா ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணி அதில் வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் கேன்வா ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கிரியேட் ஏ டிசைன் அப்படின்னு வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டம் சைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு 11x16 இன்ச்சஸ் அப்படின்ற சைஸை வந்து கிளிக் பண்ணிக்க. ஏன்னா அப்படின்னா A3 சைஸ் வந்துட்டு நமக்கு அந்த இதில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு சைடில் அப்லோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க இமேஜை வந்துட்டு இதில் நம்ம அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்துடும். இப்போ வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். ஆக்சுவலாக இந்த ஒரு டிசைனுக்கு வந்துட்டு நம்ம நெக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 3 + 3 வந்து 6 இன்ச்சஸ் வந்து கிடைக்கும். இந்த ஒரு சைஸில் வந்து A3 சைஸில் இந்த ஒரு நெக் பேட்டர்ன் வந்து 6 இன்ச்சஸ்க்கு வந்து நமக்கு கிடைக்கும். அந்த அகலம் வந்துட்டு 6 இன்ச்சஸ் வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி பெருசாக பண்ணதுக்கப்புறம் நம்ம டிரான்ஸ்பரன்சியை வந்து கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இமேஜை வந்து லாக் பண்ணி வச்சுக்கோங்க. லாக் பண்ணி வச்சுட்டு நம்ம அடுத்த உள்ள இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு மேலே வந்து நெக்லைன்ஸ் வந்துட்டு வரையணும். நெக்லைன் வரைகிறதுக்கு வந்துட்டு நான் வந்து சைடில் வந்து எலமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இல்லாட்டி எப்படி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணி லைன் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய லைன் வந்துட்டு வரும். அதில் வந்துட்டு நம்ம லைன்ஸை கிளிக் பண்ணி இந்த மாதிரி நெக்லைனில் எந்த இடத்துல வந்து லைன் வருதோ அந்த இடத்துல நம்ம வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம கரெக்டாக லைன் வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே வந்துட்டு ப்ளஸ் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் சிம்பிள் அமுக்குனீங்க அப்படின்னா கரெக்டாக அதே எக்ஸாக்ட் லைன் வந்துட்டு நமக்கு வந்து டூப்ளிகேட் வரும். அதை வந்துட்டு லெஃப்ட் சைடில் அண்ட் ரைட் சைடில் ஒரே மாதிரி வந்துட்டு நம்ம வந்து செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இன்ச்சஸில் வந்து எவ்வளோ இன்ச்சஸ் வந்து அகலம் இருக்குது அப்படின்றது நமக்கு ஷோ ஆகும். இப்போ இதுவே மறுபடியும் அந்த ப்ளஸ்ஸை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டூப்ளிகேட் வரும். நீங்கள் வந்து சைஸை வந்து ரீசைஸ் பண்ணிவிட்டு கீழே நமக்கு சின்னதாக தானே வரும். அதனால் வந்து கீழே வந்துட்டு எந்த இடத்துல லைன் வருதோ கரெக்டாக அதே மேலே வச்சு நம்ம வந்து ஃபிட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள்லேயே ஒரு கால் இதுக்கு வந்துட்டு எலமெண்ட்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இதை நான் வந்து கிளிக் பண்ணி இந்த கேப்பில் வந்து நான் ஃபிட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகும். ஸோ வந்து நான் இதை கிளிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் இல்லாட்டி இந்த நெக்கில் தான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் வந்து யூனிக்கு இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இப்போ கரெக்டாக வந்து இதில் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நமக்கு நெக்கோட அந்த ஒரு கார்னர் வந்துட்டு கிடச்சிருச்சு. சேம் இதே மாதிரி இந்த சைடும் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி அதே மாதிரி இந்த சைடு நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு இந்த கார்னரும் வந்து கிடச்சிருச்சு. ஸோ வந்து அதில் உள்ள மாதிரியே நம்ம இப்போ நெக்லைன் வந்துட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த நெக்லைனுக்கு வந்து நம்ம பார்டர் கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து பீடர்க்குள்ளே ஒரு 3 லைன் வந்து அதில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதுக்காக சும்மா இன்னொரு லைன் மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் என்னென்ன எலமெண்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணமோ அது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் மல்டிபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். நீங்கள் அது கொடுத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு நீங்கள் லைனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் அந்த கார்னர் கிளிக் பண்ணி அப்புறம் மறுபடியும் லைன் நமக்கு எது செலக்ட் பண்ணணுமோ எல்லாத்தையும் கிளிக் பண்ணி டன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா செலக்ட் ஆயிரும். இப்போ நம்ம அதை வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா குரூப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரீசைஸ் பண்ணி வைக்க போகிறோம். வச்சுட்டோம் அப்படின்னா பார்டர் கிடச்சிரும். இப்போ வந்து அது கீழே உள்ள லீஃப் எல்லாமே இதில் வந்து என்னென்ன லீஃப் வந்து அடிக்கடி வந்திருக்கு அப்படின்னா 2 லீஃப் தான் வந்திருக்கு. ஒன்று வந்து திலகம் ஷேப்பில் பெருசாக வரக்கூடியது. அடுத்தது வந்து இன்னொரு சின்ன லீஃப். இது 2 தான் கண்டினியூஸாக வந்திருக்கு.
இதுக்கு நான் வந்து ஒரு திலகம் ஷேப் வந்து எடுத்திருக்கேன். இது நீங்க வந்து எலமெண்ட்ஸில கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா, அதில ஆல்ரெடி வந்து நெறைய குடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அதில எது உங்களுக்கு கரெக்ட்டா மேட்ச் ஆகுதோ, அத வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸாக்ட்டா அது மேலே வச்சுட்டு, எந்த சைஸில வேணுமோ அந்த சைஸில நம்ம வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு அதவே வந்துட்டு ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணி, டூப்ளிகேட் பண்ணி நமக்கு ரொட்டேட் பண்ணி எந்த இடத்துல அது ஃபிட் ஆகுதோ, அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதே மெத்தேடு தான் கன்டினியூஸா வரப்போகுது. அந்த கார்னர்ல வந்து கரெக்ட்டா நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி, அந்த சைஸ்க்கு ஏத்த மாரி வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டோம் அப்டின்னா, நமக்கு வந்து ஒரு அழகான நெக் பேட்டர்ன் வந்துட்டு கெடைச்சிரும். ரொம்ப சிம்பிளா நம்மளே வந்துட்டு ஓனா கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். இப்போ ஒரு சைடில் வந்து வச்சு முடிச்சாச்சு. ஸோ இதே மெத்தடு இந்த பக்கமும் அதே சேம் தான் வந்திருக்கு. ஸோ வந்து நம்ம அதவே வந்து டூப்ளிகேட் பண்ணி இந்த சைட்லேயே வந்துட்டு அந்த கார்னருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான இடத்துல வந்து வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து டிசைன் வந்துட்டு கிடச்சிரும். இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 குட்டி லீஃப் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நீங்க எலமெண்ட்ஸில கிளிக் பண்ணி லீஃப்னு சர்ச் பண்ணிங்கன்னா, நெறைய லீஃப் வந்துட்டு அதில ஷோ ஆகும். உங்களுக்கு வந்து உங்க இமேஜ் நீங்க எடுத்திருக்கக்கூடிய டிசைனில் வந்துட்டு என்ன மாரியான லீஃப் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத பார்த்து, அதுக்கு செட் ஆகுற மாரியான எலமெண்ட்ஸ் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து எக்ஸாக்ட்டா இந்த ஒரு எலமெண்ட் வந்துட்டு எனக்கு செட் ஆகுது. ஸோ வந்து நான் இத கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு கரெக்ட்டா அந்த லீஃப் மேலே நம்ம ஃபிட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டான சைஸில் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ அதே லீஃபை வந்து டூப்ளிகேட் பண்ணி எந்த இடத்துல வைக்கணுமோ அதே இடத்துல வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம வந்துட்டு 2யும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கலாம். 2யுமே செலக்ட் பண்ணியாச்சு. டன் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம குரூப் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணிவிட்டு அதவே டூப்ளிகேட் பண்ணி அடுத்த வரக்கூடிய அதே லீஃப் தான் வந்து தொடர்ந்து எல்லாமே வந்திருக்கு. ஸோ வந்து அதவே டூப்ளிகேட் பண்ணிக்கிறோம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த எந்தெந்த இடத்துல லீஃப்லாம் சின்ன லீஃப்லாம் எந்தெந்த இடத்துல வந்திருக்கோ அந்தந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இது வந்து கிரியேட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளான ஒரு டிசைன் தான். ஸோ வந்துட்டு நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் வந்து இது கிரியேட் பண்ணிடலாம். அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பார்க்குறீங்க, வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ வந்துட்டு ஒன் சைடு வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து இதே ஒரு லீஃபை வந்துட்டு இந்த சைட்லேயும் அதே மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம போட போகிறோம். இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு வேறு வேறு டிசைன் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேம் இதே டிசைன் வந்துட்டு நம்ம ஃபோன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோஸும் நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். இதுக்கு அடுத்த வீடியோஸில் மேபி வர சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். இப்போ வந்துட்டு நம்ம எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. மேலே உள்ள திலகம் மட்டும் நம்ம வைக்கணும். ஸோ வந்து அதையும் வந்துட்டு நம்ம திலகம் கிளிக் பண்ணிவிட்டு ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து குட்டியாக இருக்கனால நான் வந்து குட்டியான சைஸில் வந்து ரீசைஸ் பண்ணிவிட்டு அதே இடத்துல வந்து செட் பண்ணுறேன். இந்த ஒரு டிசைனை பொறுத்தளவுக்கு ஒரு சைடில் என்ன டிசைன் வருதோ அதே தான் ரிப்பீட்டடாக இன்னொரு சைட்லேயும் வந்து வருது. ஸோ வந்துட்டு இது ரொம்ப க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடு தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கீழே உள்ள ஒரிஜினல் இமேஜை வந்துட்டு அன்லாக் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட டிசைன் வந்துட்டு பெர்ஃபெக்டாக ரெடி ஆயிருச்சு. ஸோ வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.